ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லீட் கோடோட செப்டம்பர் சேலஞ்சோட 21st ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தோட டைட்டில் லெக்சிகோகிராஃபிக்கல் நம்பர்ஸ். ஸோ பேசிக்கலாக லெக்சிகோகிராஃபிக்கல்னா என்னன்னா, நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒரு வேர்டை நம்ம தேடணும்னா எந்த ஆர்டரில் தேடுவோம்? ஏ, ஏக்கு அடுத்து பி, பிக்கு அடுத்து சி, அந்த மாதிரி ஆர்டரில் தேடுவோம்ல. இந்த ஆர்டர் தான் வந்து லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொஷினில் நம்மள என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்புட் இன்டீஜர் வேல்யூ கொடுக்க போகிறாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட இன்டீஜர் வந்து 13. ஸோ நம்ம 13 லெக்சிகோகிராஃபிக்கல் நம்பர்ஸை ஒரு அரேல வந்து ரிட்டர்ன் பண்ணணும். பட் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம ரிட்டர்ன் பண்ண போற அந்த லெக்சிகோகிராஃபிக்கல் நம்பர்ஸ் நம்மளுக்கு இன்புட்ல கொடுத்துருக்க அந்த இன்டீஜர் வேல்யூவை விட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கணும், கிரேட்டர் தென்னா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 13 வரலாம், பட் 13 தாண்டி எந்த ஒரு டிஜிட்டும் இதில் வரக்கூடாது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஆல்கரிதம் லீனியர் டைம்ல, அதாவது பிக் ஓ ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டியில கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்மள கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ஈஸியாக போடலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிசல்ட்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் தான் நான் என்னோட லெக்சிகோகிராஃபிக்கல் நம்பர்ஸை ஆர்டராக வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அண்டு நம்ஸ் ஈக்குவல் டு 1 இதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கலாம். எத்தனை இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறாங்களோ அத்தனை டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். ஒரு இட்ரேஷன்லையும் நம்மளோட நம்ஸை வந்து இது ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ஸோட வேல்யூ 1 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்மளோட ரிசல்ட்டில் 1 தான் அப்பண்ட் ஆகும். ஸோ நம்ம லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரில் மூவ் ஆகணும்னா 3 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம டீப்பருக்கு போகணும்னா 10 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒருவேளை நெக்ஸ்ட் சிப்ளிங்க்கு போகணும்னா ஜஸ்ட் 1 ஆட் பண்ணணும். இப்படி 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் நம்ம டெட் எண்டில் போய் முடிஞ்சிட்டோம்னா நம்ம இதை வந்து பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலான்றதை தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இப்போ லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரில் டீப்பருக்கு மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 10 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்ததுன்னா அந்த வேல்யூவை நம்மளோட ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் எல்இஃப் கண்டிஷனில் 2 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட நம் கூட 10 மாட் பண்ணி வர வேல்யூ வந்து 9க்கு நாட் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் நம்ம நம் கூட 1 ஆட் பண்ணி அது லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம் கூட 1 ஆட் பண்ணி ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலனா நம்மளோட எல்ஸ் பார்ட் ரன் ஆக போகுது. அண்ட் எல்ஸ் பார்ட்ல தான் நம்மளோட பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ட் எப்போ ரன் ஆகும்னா நம்ம டெட் அண்ட் டிஜிட்ஸ் லைக் 9, 19, 29, 39 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் போகும்போது பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகும். இப்போ நம்மளோட எல்ஸ் பார்ட்டுக்கு போகலாம். எல்ஸ் நம்ம ஒரு வைல் லூப் ரன் பண்ண போகிறோம். இந்த லூப் 9 எண்டிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த நம்ம 10 கூட டிவைட் பண்ணி அடுத்த வேலிட் லெக்சிகோகிராஃபிக்கல் நம்பர் வர வரைக்கும் இந்த லூப்பை ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட நம் வந்து 19 வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டெட் எண்ட் டிஜிட்ஸ். இப்போ இது கூட 10 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும். அந்த 1 கூட 1 ஆட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் சிப்ளிங் மூவ் ஆயிடும், விச் இஸ் 2. ஆஃப்டர் பேக் ட்ராக்கிங் நம்மளோட நம்ம வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது நம் ஈக்குவல் டு நம் டிவைட் 10 + 1. இப்போ ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 வச்சு இந்த ஆல்கரிதம் எப்படி ரன் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் 1ல நம்மளோட என்னோட வேல்யூ என்னது? 13. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 நம்மளோட எம்டி ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகலாம். இப்போ நம்ம 10 கூட மல்டிப்ளை பண்ணி விச் இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 செக் பண்ண போகிறோம். இப்போ 1 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 10 தான் கிடைக்கும், விச் இஸ் லெஸர் தென் 13. ஸோ 10 நம்மளோட ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிப்ளிங் மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் சிப்ளிங்க்கு மூவ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 1 ஆட் பண்ணாலே போதும். இப்போ 10 + 1 11. 11 வந்து 13 விட கம்மியான்னு பார்க்கணும். கம்மி தான். ஸோ 11 நம்மளோட ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு மூவ் ஆகும். 11 + 1 12. 12 கம்மி. ஸோ 12 அப்பன் பண்ணிட்டு 12 + 1 13. 13 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 செக் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல். ஸோ 13 நம்மளோட ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் ஆகிறோம். 13 + 1 14. 14 வந்து நம்மளோட 13 விட அதிகம். ஸோ வேல்யூ எக்ஸீட் ஆயிடுச்சு. பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ நம்மளோட எல்ஸ் பார்ட்ல இருக்க பேக் ட்ராக்கிங் ரன் ஆகி 13லேருந்து 1க்கு பேக் ட்ராக் பண்ணி போயிடுவோம். இப்போ 1ஓட நெக்ஸ்ட் சிப்ளிங்க்கு போனோம். ஸோ 1 + 1 2. 2 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 செக் பண்ணிட்டு லெஸர் தென் இருந்ததுன்னா நம்மளோட ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 2 லெஸர் தென் 13 தான். ஸோ நம்மளோட ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேல்யூக்கு மூவ் ஆகலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 × 10 பண்ணோம்னா 20 ஆகிடும். 20 வந்து 13 விட அதிகம். ஸோ நம்ம மறுபடியும் பேக் ட்ராக் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வேலிட் சிப்ளிங்கை கண்டுபிடிக்கணும். அது வந்து 3. இப்போ இதே மாதிரி நம்ம பண்ணிட்டே போனோம்னா 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வரும். ஸோ இதை நம்மளோட ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிட்டு ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை சப்மிட் பண்ணிக்கிறேன். 81% விச் இஸ் குட். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.